இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. மனதளவில் உடைந்து போயிருக்கும் ஆணையோ, பெண்ணையோ அப்படியே விட்டுவிடுங்கள். இல்லாமல் இருப்பதற்கும், இருந்தும் இல்லாமல் இருப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அப்படி ஒரு இருந்தது, இல்லாமல் போன உறவில் ஏமாந்து, எதிர்கால கனவினை அதனுடன் பயணித்து, அதன் பின் ஒன்றுமில்லை என்று ஆனபின் எல்லா குழப்பங்களையும் தாண்டி தெளிவான பிறகு திரும்ப வேறொரு வடிவில் துயரங்களை திணிக்காதீர்கள். அவளை அப்படியே விட்டுவிடுங்கள். நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று அவளோ அவனோ கூறினால் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை ஏதோ ஒரு கவலையில் இருக்கிறாய் என்று ஆருடம் சொல்லாதீர்கள். உண்மையில் அவளின் கவலைகள் தீர்ந்து விட்டது, அது முடிந்து விட்டது. நான் இருக்கிறேன் என்று தொடக்கத்தை தொடங்கி வைக்காதீர்கள். உண்டான காயங்கள், பிரிந்த சோகங்கள், அடைந்த துரோகங்கள் என ஒன்றன் பின் ஒன்றாக அவர்களை வெந்து தணிய வைக்கிறது. அடுத்த கட்டத்திற்கு செல்ல தொடங்கி விட்டார்கள். அவர்களுக்கு தேவை இன்னொரு கரங்களோ, ஆறுதல்களோ, வழிகளோ, ஏமாற்றங்களோ அல்ல. சிறிது கால அவகாசம் மட்டுமே. மீண்டு வருவார்கள். அவர்களை மீண்டும் துயருக்குள்ளாக்காதீர்கள். புரிய வைக்கவும் முடியவில்லை, புரிந்தும் கொள்ள முடியவில்லை என்ற அளவில் தான் இன்றைய உறவுகள் உள்ளன. நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டார்கள். ஆனால் சத்தமில்லாமல் உங்களிடமிருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள். உங்கள் மீது அன்பு காட்டிய ஒருவரை எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் பிறர் முன்பு விட்டு கொடுத்து அவமானப்படுத்தி விடாதீர்கள். பின் எவ்வளவுதான் நீங்கள் சமாதானம் செய்தாலும் அந்த வழி சாகும் வரை அவர்கள் மனதை விட்டு போகாது. ஆகையினால் இருக்கும் வரை அன்பு காட்டுங்கள், அன்பை விதையுங்கள், அதை ஆரோக்கியமாக அதிகப்படியாக அறுவடை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.